எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு ஃபிர்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயசம் மாதிரி அது இப்போ நம்ம செய்யலாமா? சரி வாங்க. 1 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன், 25 கிராம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், 25 கிராம் சாரப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு 15 பாதாம் ஊற வச்சு தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 5 ஸ்பூனு இந்த ஸ்பூன் சைஸில் பாசுமதி ரைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சா போதும் இது. சரிங்களா? சர்க்கரை ஒரு 150 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு ரொம்ப ஸ்வீட்டு தேவையில்லை. இந்த பாதுஷாலாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், லைட்டு ஸ்வீட் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். இது பாயசம் மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்யலாமா? வாங்க செய்யலாம். பாத்திரம் வச்சுட்டு நம்ம கீ போட்டுக்கலாம். போட்டுட்டு முந்திரி, சாரப்பருப்பு சிம்மில் வச்சுடுங்க. நல்லா ஏலக்காய் வச்சு இல்லைங்களா, அதையும் போட்டுடலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி தான் ஊற்றணும். சரியா? 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிடுச்சு. பால் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 2 பேக்கெட் பால் வச்சுருந்தீங்களா, அந்த பால் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த முந்திரி, இந்த சாரப்பருப்பு இதெல்லாம் நல்லா வேகணும். இந்த பாலில் நல்லா வேகணும். ஒரு கொதி வரும்போது நம்ம அந்த ரைஸ் போடலாம். சரியா? பால் கொதிச்சிடுச்சு. அரிசி அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அது போட்டுடலாம். போட்டுட்டு அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பால்லேயே நல்லா வேகட்டும் இந்த ரைஸு. கிண்டினே இருக்கணும். சரியா? இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது நம்ம கிண்டினே இருக்கணும். பாசுமதி ரைஸ் இல்லையா, சீக்கிரம் வெந்துடும். இது சில பேர் ரவை கூட போடுவாங்க. இந்த பாசுமதி ரைஸ்க்கு பதில் நல்லா ரோஸ்டடு ரவா இருக்குது இல்லைங்களா, அது போடுவாங்க. அது போட்டாலும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். நல்லா சாதம், இந்த ரைஸ் வெந்துடுச்சு. பாசுமதி ரைஸு பாயாசம் பதம் சூப்பராக ஃபிர்னி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். 150 கிராம் சொன்னேன் இல்லைங்களா, சுகர் ஆட் பண்ணுறேன். நல்ல சிம்மில் வச்சுட்டு கிண்டினே இருக்கணும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணினே, எப்போவுமே கை விடாமல் கிளறினே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும் அது. சரியா? பாலும் ரைஸும் சேர்ந்து வேகிறதுனால நம்ம அடி பிடிக்காமல் இருக்கணும்னா நல்லா அப்படி பண்ணணும். இது மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். சரியா? இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சம் எசன்ஸ் ஊற்றலாம். எசன்ஸ் ஊற்றலாம். இப்போ இந்த பாதாம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை போட்டுடலாம். டேஸ்ட்டு கொடுக்கும். எப்போவுமே லாஸ்ட்டாக தான் போடணும் பாதாம். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், நமக்கு வாயில் மாட்டோம். அப்புறம் கொஞ்சம் எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். சரியா? இருங்க, கொஞ்சம் கொதிக்கட்டும். ரோஸ் எசன்ஸ் ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நான் கொதிச்சிச்சு, கீழே அடி இதுவாகிடும், பாத்திரத்தோட அடி இதுவாகிடும், பால் இதுவாகிடும். சரியா? எசன்ஸ் ஊற்றுறோம் பாருங்கள், ரோஸ் எசன்ஸு லாஸ்ட்டாக ஊற்றினா நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஃபிர்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் டைமில்
வீட்டில் ஏதாச்சும் விசேஷம் அந்த மாதிரி டைமில் இது செய்துருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? இது வந்து கூலிங் பண்ணி கூட சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம், சூடாகவும் சாப்பிடலாம். சரியா? இப்போ நான் சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ரெடி ஆகிடுச்சு, சூப்பரான ஃபிர்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. சுகர் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னுவீங்க, அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சரியா? இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. கூலிங்காக வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க, சூடாக வேணும்னா சூடாக சாப்பிடுங்க. சரியா? இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாமா? சரி.